ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான இட்ஸ் பாய் கேர்ள் திங் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நிக் ஹரன் டைரக்ஷன்ல சமீர் ஆம்ஸ்ட்ராங், கெவின் ஜீகர்ஸ், ஷெரி மில்லர் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 129 மினிட்ஸ் இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். உடி நெல் இவங்க ரெண்டு பேரும் நெய்பர்ஸா இருக்காங்க. ரெண்டு பேருமே கான்ட்ராஸ்டான கேரக்டர் உள்ள நபரா இருக்காங்க. உடி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டா ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயரா இருப்பாரு. நெல் பாத்தீங்கன்னா சோஷியல் ஸ்கில்ஸ் இல்லாத இன்ட்ரோவர்ட்டா லிட்டரேச்சர் பிடிச்ச ஒரு நபரா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மியூசியம்ல ஒரு பழங்காலத்து கடவுளுடைய சிலை முன்னாடி வாக்குவாதத்துல இறங்குறாங்க. அப்ப அந்த சிலை பாத்தீங்கன்னா இவங்களுடைய பாடி ஸ்வாப் பண்ணிடுது. அதாவது உடி நெல் இவங்க ரெண்டு பேருடைய ஆன்மாக்கள் பாத்தீங்கன்னா உடல் மாற இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். சமீர் ஆம்ஸ்ட்ராங், கெவின் ஜீகர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துடைய ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி மூலமாவே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய காம்போ சீக்வன்ஸ்ல வர ஹியூமர் போர்ஷன், ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பாடி ஸ்வாப் நடந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பாடி லாங்குவேஜ் மாறுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஃபன்னியா இருக்கும். நீங்க வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியான சில காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. உடி நெல் இந்த ரெண்டு கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு லைக்கபிள் கேரக்டரா இருக்கும். இந்த கேரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிடும். படத்துடைய கதைக்களம் வந்து புதுசான ஒரு கதைக்களம் கிடையாது. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கும். இருந்தாலுமே டைட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு அதுல ஃபன்னியான எலிமெண்ட்ஸை கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு அபவரேஜ் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கனெக்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இட்ஸ் a boy girl thing படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.